வணக்கம், வெல்கம் டு டே இன் மை லைஃப் vlog. இன்றைக்கி நியூ இயர். ஸோ ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சேன். எந்திரிக்கும் போதே அம்மா வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன், உருளைக்கிழங்கும் சப்பாத்தியும் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இன்னொரு பக்கம் உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருந்தது. அது எல்லாமே ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதோட தோலெல்லாம் உரிச்சிட்டு இன்னொரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதை வந்து மசிக்கணும். ஸோ ஒரு கரண்டி எடுத்து அதை அப்படியே குத்தி அதை வந்து மசித்து ஒரு பக்கமாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து எடுத்து அதில் வந்து லைட்டாக ஒரு கீரல் மாதிரி போட்டு ஒரு 7 பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எல்லாம் ஆட் பண்ணி அதை வந்து வதக்கியாச்சு. ஸோ அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை மிளகாய் 7 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ பச்சை மிளகாவும் போட்டு அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட போகிறோம். மஞ்சள் தூள் வந்து கலருக்காக போடுறோம். ஸோ அதனால எவ்வளோ கலர் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஃப்ரை ஆனதுனால மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா அதோட மிக்ஸ் ஆகணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். பிகாஸ் இது வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிலாம் இல்லை, திக்காக தான் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி அது நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி, இது ஆல்ரெடி வெந்துட்டதுனால ரொம்பலாம் வேக வைக்க வேண்டாம். கொஞ்சமாக சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் அது வெந்தால் போதும். அதுக்கப்புறமா 2 சப்பாத்தி பண்ணி கொஞ்சமாக கிழங்கு வச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஆஃப்டர்நூனாக நான் வந்து ஒரு பீஸ் ஆஃப் வாட்டர்மெலன் வந்து சாப்பிட்டேன். வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்டு லன்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் ரைஸ் பண்ணலாம் தான் பிளான். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஆனியன், அதுக்கப்புறம் டொமேட்டோ, அது கூட வந்து கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு வெஜிடபிள் ரைஸ் வந்து பண்ணியாச்சு. நான் அது வீடியோலாம் எடுக்கலை. நிறைய வாட்டி வெஜிடபிள் ரைஸ் பிரியாணி பண்ணதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டதுனால எடுக்கலை. அதுக்கப்புறமா வந்து துணி காய வைக்கலாம் அப்படின்னு மாடி மேலே போனேன். போகும்போதே நல்ல அடி, நல்லா நியூ இயர் சூப்பராக ஆரம்பிச்சிருக்கு. எடுத்த உடனே ரத்த காயம். இதோட இன்னையோட டே ரொம்ப மோசமாக போச்சு. இந்த அடி பட்டதுலேருந்தே டே சுத்தமாக நல்லாவே போகல. இது வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து டே ரொம்ப ரொம்ப மோசமாக போச்சு. எனக்கு vlog எடுக்கிற ஐடியாவே இல்லை. அதனால் கொஞ்சமாக அங்கங்கே கிளிப் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து நான் வெஜிடபிள் ரைஸ் ஒரு ஸ்லைஸ் வந்து வாட்டர்மெலன் எடுத்து லஞ்ச் முடிச்சாச்சு. ஈவினிங் போல் ஒரு கப் ஆஃப் டீ குடித்தேன். ஸோ அதையும் எடுத்தாச்சு. நைட் டின்னருக்கு சப்பாத்தி, தக்காளி தொக்கு எடுத்தேன். சும்மா ரேண்டம் கிளிப்ஸ் தான் எடுத்தேன். அதுக்கப்புறமா நல்லா vlog பண்ணலான்னு தான் ஆசை. பட் அதுக்கப்புறமா டே சுத்தமாக நல்லா போகல. அதுவும் நியூ இயர் சுத்தமாக நல்லா போகல. எனிவே இந்த vlog முடிஞ்சது. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.